ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் டெரஸ் கார்டன். இப்போ நீங்கள் பார்க்க போகுது உங்கள் சாய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ளே போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட கேட்குறது ஒரே விஷயம் தாங்க. ஞாபகமாக ஒரு லைக்கை மட்டும் போட்டு அவங்க ஆதரவை எனக்கு கொடுங்க. இன்னைக்கு நம்ம சாய் டெரஸ் கார்டனை நம்ம பார்க்க போகுது என்னன்னா, இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மழையா இருக்கு, வெயில் இல்லாமல் ரொம்ப குளுன்னு மழை இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சளி பிடிக்கும். மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குலாம் வந்து சளி வந்து சீக்கிரமாக பிடிச்சிரும். கொஞ்சம் மழை வந்தாலே அந்த கோல்டு ப்ராப்ளம் வந்துடும் இல்லைங்களா? டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்ம வந்து திப்பிலியில் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். திப்பிலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த கோல்டெல்லாம் பிடிச்சா கசாயம் வச்சு குடிப்போம், இல்லை பீடா சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்க போகிறது தெரியுங்களா? திப்பிலியில் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம சாய் டெரஸ் கார்டன்லேருந்து திப்பிலி கொடியிலேருந்து திப்பிலி இலையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 திப்பிலி இலை தான் வேணும். ஆனால் நான் ஒரு 10 இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு முட்டை உடைச்சி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில். அப்புறம் வந்து இட்லி பொடி ஒரு கப்பில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துட்டு, அப்புறம் தோசை மாவு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்தால் தான் அந்த தோசை வந்து சூப்பராக வரும். ஏன்னா வெத்தலையில் ஒட்டணும் இல்லையா? அடுத்தது வந்து நான் என்கிட்ட பீட்ரூட் இருந்தது, அது கொஞ்சம் துருவி வச்சுக்கிட்டேன். உங்ககிட்ட கேரட்டு இல்லை வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை துருவி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசை கடாயில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு எண்ணெய் தடவியாச்சு. இப்போ அந்த திப்பிலி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருப்போம். அதில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜிலாம் சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு தோசை கல்லில் டவாவில் வச்சுடுங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் மாவு எடுத்து அந்த தோசையில் ஊற்றிடுங்க. எனக்கு வந்து ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு நானே எடுக்கிறதுனால என்னால் அதை டிப் பண்ணி உள்ளே போடுறது காட்ட முடியல. அதனால நான் அப்படியே உள்ளே வச்சுட்டேன். ஓகேங்களா? நான் தான் ஆல்ரெடி நான் வீடியோலாம் சொல்லியிருப்பேன், நானே தான் எல்லாம் வீடியோஸ்லாம் எடுக்கணும். அதனால இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோசை வந்து மேலே அப்ளை பண்ணி நல்லா டிப் பண்ணி திக்காக இருக்குனால பேக் சைட் திருப்பும் போது பாருங்க கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுலேயே வந்து மேலே வந்து நம்ம பீட்ரூட் நான் போட்டுட்டேன். உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ போட்டுக்கோங்க, இல்லை இது இப்படி தான் போடணும்னா இப்படியே போட்டுக்கோங்க. நான் மேலே வந்து கொஞ்சம் நெய் விட்டுண்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் இட்லி பொடியும் தூவிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை கசாயம்லாம் கொடுத்தீங்கன்னா குடிக்க மாட்டாங்க. இந்த தோசையில வந்து நீங்க போட்டு பாருங்க. இப்போ இட்லி பொடி மேலே கொஞ்சம் லைட்டா தூவிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், வெறும் பீட்ரூட் அவங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை மேலே தூவிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே மேலேயும் வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துல மேலேயும் வெந்துடும். இப்போ பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம அப்படி திருப்பி போட வேண்டியதுதான். இப்போ திருப்பி போடும்போது பாருங்க நான் போட்டிருக்க அந்த திப்பிலியில வந்து கரெக்டா அந்த மாவு வந்து நம்மளுக்கு பாருங்க ஃபுல்லா அந்த திப்பிலியே தெரியல பார்த்தீங்களா? அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வஞ்சர மீன், வவ்வால் மீன் வறுத்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா தோசை மாதிரியே இருக்காது, ஏதோ மீன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்போ இந்த கோல்டுக்கு வந்து நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது? கோல்டு பிடிக்குமா பிடிக்காம இருக்கணும்னா இந்த மாதிரி திப்பிலி வெத்தலை, அதுல வெத்தலையும் இதே மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தோசை ரெடி ஆயிடுச்சு திப்பிலியில. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் திப்பிலியிலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து முட்டை தோசை. ஓகேவா? இதே மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு தோசை கல்லில் வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு நெய்யை விட்டுண்டு அதில் வந்து நம்ம முட்டையை உடைச்சி அதில் அப்படியே ஊற்றிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி டிஃப்ரெண்ட்டாக தோசை கொடுத்துடலாம். ஸோ மேலே வந்து நான் வந்து இட்லி பொடி தூவுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதே சேம் அதே தான். அப்படி தூவி நீங்கள் பெப்பர் வேணா கூட தூவிக்கலாம். நான் வந்து மேலே வந்து இட்லி பொடியில் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வேணால் பெப்பர் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா ஸோ இந்த திப்பிலி தோசை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுட்டோம்னா ஸோ திப்பிலி முட்டை தோசை ரெடி. பாருங்கள், உங்களுக்கு ஒரே வீடியோவில் 3 வித தோசை நான் ரெடி பண்ணி காட்டுறேன். இதே சேம் வந்து நீங்கள் வெத்தலைகளையும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் சாய் டெரஸ் கார்டன்லேருந்து திப்பிலி மட்டும் தான் இருந்தது, அதனால நான் திப்பிலியில் செய்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா, யாராவது இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா?
ஸோ நான் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போதான் நான் யோசித்தேன், இந்த கிளைமேட்டுக்கு இது டிப்பிலி தோசை போட்டால் சூப்பராக இருக்குமே, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா, அதனால இது ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ முட்டை தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் நம்ம போட்டுண்டு நெய்யை விட்டுண்டு மேலே வந்து நான் இட்லி பொடி தூறேன். உங்ககிட்ட ஏதாவது நீங்களே வீட்டிலலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, ஏதாவது பருப்பு பொடி பூண்டு பொடி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மேலே தூவி அப்படியே கொடுக்கலாம். இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட போட்டு கொடுக்கலாம், இல்லை ஆனியன் போட்டு கொடுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் இந்த 3 மெத்தட் நான் காமிச்சிருக்கேன். இப்போ மேலே வந்து போட்டுட்டு நெய்யை ஊற்றிட்டு சேம் மூடி வச்சுட்டோன்னா வெந்துடும். இப்போ திருப்பி போட்டால் 3 வித வஞ்சர மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. பார்த்தா அப்படி தானே இருக்கு, வவ்வால் ஃப்ரை மாதிரியோ இல்லை வஞ்சர மீன் மாதிரியோ இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது நீங்கள் உள்ள வந்து இந்த திப்பிலி இலை இருக்கிறதே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது. ஆனால் டேஸ்ட் அட்டகாசம் அல்லும் போங்க. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க தோசையில். டெய்லிலாம் சாப்பிடணும் இல்லைங்க, வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு நம்மளுக்கு அடுத்தது முட்டை தோசை, பொடி தோசை, இட்லி பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் இல்லையா? இந்த மாதிரி கலக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏன்னா இந்த கோல்டுக்காக தான் நான் மெயினாக இதை கொடுக்குறேன். குழந்தைங்க பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். மறக்காம இந்த திப்பிலி தோசையை ரெடி பண்ணி கொடுங்க. எப்படிங்க, சூப்பராக இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, இவ்வளோ தூரம் சொன்னேன், எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் செஞ்சு காமிச்சு எனக்கு ஒரு லைக்கா போடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான தகவலோடு உங்களை சந்திக்க வருகிறேன். பாய், டேக் கேர். பாருங்க எப்படி உங்களுக்கு பார்த்தோன்னு சாப்பிடணும் போது இருக்குல்ல, கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகேங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தேவையான இது திப்பிலி தோசை, வெத்தலை தோசை. ஓகேவா? ஓகேங்க, பாய்.